ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சித்து விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் துத்திக்காடுன்ற கிராமத்தில் புதுசாக கட்டப்பட்ட ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சுது. இங்கே பார்த்தீங்கன்னா 5 நிலை ராஜகோபுரம் ரொம்பவே அழகாக இருக்குது. கோயில் வெளியே பார்த்தீங்கன்னா இங்கே விநாயகர் இருக்கார். இவரை வணங்கிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். விநாயகருக்கு பின்னாடி நாக தெய்வங்கள் இருக்காங்க. இங்கே ஆஞ்சநேயர் இருக்கார். இவரை வணங்கிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே கோயிலோட நுழைவாயில். இங்கே கோயில் மேலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இங்கே முதல்ல இருக்கிறது முருகர், அடுத்து விநாயகர் இருக்கார், அடுத்து இங்கே சிவன், பார்வதி தாயார், முருகர் மற்றும் விநாயகர் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து மூலவர் சன்னதிக்கு வெளியே இங்கே விநாயகரோட வாகனமான எலி இருக்குது. இங்கே தான் மூலவர் சன்னதி. இங்கே மேலே லக்ஷ்மி தாயார் இருக்காங்க. மூலவரான செல்வ விநாயகர், இவரை வணங்கிடுங்க. மூலவரை வணங்கிட்டு இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே முதல்ல இருக்கிறது தட்சிணாமூர்த்தி. அடுத்து இங்கே பெருமாள் சன்னதி இருக்குது. இங்கே முருகர் சன்னதி இருக்கு. அடுத்து இங்கே நவகிரக தெய்வங்கள் இருக்காங்க. விநாயகர் சன்னதிக்கு பக்கத்தில் அம்மன் சன்னதியும் இருக்குது. இங்கே கும்பாபிஷேகத்துக்கான யாக பூஜைகள்லாம் நடந்திருக்கு. இங்கே அம்மனோட சன்னதியும் இருக்குது. வாங்க நம்ம கோயில் மேலே போய் 5 நிலை ராஜகோபுரத்தையும் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சிவன் அப்பா, பார்வதி தாயார், முருகர் மற்றும் விநாயகரோட சிலைகள் இருக்குது. இது மூலவரோட கோபுரம். ஜூலை 2ஆம் தேதி நடந்த இந்த கும்பாபிஷேக விழாவை இவ்வளோ டிலேவாக போஸ்ட் பண்ணுறதுக்கு என்னை முதல்ல மன்னிச்சிருங்க. உடம்பு கொஞ்சம் சரியில்லாததுனால ரொம்ப டிலே ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். நிறை குறைகள் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. 5 நிலை ராஜகோபுரத்தையும் தரிசிச்சிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். கூடிய சீக்கிரம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.